ஸோ இவன் இருக்கான்ல ரொம்ப மோசமான ஒரு ஆள். ஆக்சுவலாக வெறும் 8 கிலோ தான், ஆனால் தூக்கி சுற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவன் கரலைக்கட்டை கிடையாது, இது கதா. பட் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இப்போனா நமக்கு எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி தெரியுது, பயோமெக்கானிக்ஸ்லாம் தெரியும். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது வந்து நம்மளால் சயின்டிஃபிக்காக நிறைய சொல்ல முடியும். நான் சொல்கிறேன். பட் 1000-2000 வருஷத்துக்குலாம் முன்னாடி 30 கிலோ 40 கிலோ 50 கிலோலாம் இதை தூக்கி சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் நேச்சுரலாக பில்ட் ஆகியிருக்கு? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை எந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? எஸ், நிறைய விஷயம் மிஸ்ட்ரீஸாக தான் இருக்குது. அண்ட் கோச்சிக்காதீங்க, கொஞ்சோண்டு சயின்ஸ் பேசிக்கிறேன். ஸோ திஸ் கதா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய மாஸ் இருக்குது. ஸோ நிறைய வெயிட் இருக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாக டார்க் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜீரோ டார்க். ஸோ டார்க் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, இதை வந்து ஆக்சுவலாக இப்படி நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்னா வெயிட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய லோடு இங்கே இருக்குது. பட் இதே வெயிட்டை ஒரு சின்ன பசங்க கூட இப்படி எடுத்துகிட்டு சுற்ற முடியும். சி, இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் வெரி ஈஸி வேவ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் கால்ட் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஃப்ளோ வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ளோஸ் வந்து பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒன்ஸ் நம்ம சயின்ஸை வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண கற்றுக்கிட்டோன்னா, பேசிக்ஸ் ஃப்ளோ மட்டும் கிடையாது, நம்மளால் ரொட்டேஷனல் கண்ட்ரோல் பண்ணுறப்போ ஈஸியாக நிறைய ஃப்ளோஸை வந்து பண்ண முடியும். லுக் அட் திஸ். ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் ஆகிடுச்சுலாம் ஈவன் ஒரு கையில் கூட சுற்றலாம். பட் டூ டஃப். நீங்கள் எந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் வேணால் இருங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் டைம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கதாஸ் நிறைய வேணும்னா நம்ம பாய்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே ஹேவ் மோர்.